இன்னைக்கு நம்ம காப்ஸ் பார்ட்டி அனிமேவோட 6வது அப்புறம் கடைசி பார்ட்ட தான் பார்க்க போறோம். நீங்க என்ன இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலனா, முதல்ல அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும். அந்த வீடியோஸோட லிங்க் மேல ஐ பட்டன்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. போன பார்ட்ல கதை எங்க முடிஞ்சு ஞாபகம் இருக்குல்ல. அந்த சச்சிகோட ஆவி அவரோட கட்டுப்பாட்டுல இருக்க கொடூரமான பேய்களை யூஸ் பண்ணி யூகாவையும் யோசிகையும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ரண கொடூரமா கொன்னுருப்பா. இப்போ இந்த பார்ட் அந்த சோகமான சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நயோமி, சத்தோஷி, ஐமி இவங்க 3 பேரும் இந்த ஸ்கூலுக்குள்ள இருக்க ஒரு வித்தியாசமான ரூம்ல என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியாம இருக்க டிவியவே வச்ச கண்ணு வாங்காம அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அந்த டிவில அப்பப்ப இவங்க பின்னாடியே வந்து கண்டதை சொல்லி குழப்பிடுற நாகோ அவ உயிரோட இருந்தப்ப இந்த ஸ்கூலோட சாபத்தால முழுசால பாதிக்கப்பட்டு யாரோ ஒருத்தர கழுத்தை புடிச்சு நெரிச்சு வெறித்தனமா சாவடிக்கிற மாதிரி தெரியுது. நயோமி, சத்தோஷி, நீங்க 2 பேரும் டிவியை பார்த்தது போதும். இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. இந்த ஸ்கூல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி பல சின்ன பசங்கள கொடூரமா கொல்லப்பட்டாங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த பாவத்தை எல்லாம் பண்ணது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பையன் யோசிகாசு கிடையாது. அந்த சின்ன பசங்கள்ல ஒருத்தியா இருந்த சச்சிகோ தான். அவ எப்படியோ அந்த டீச்சரை மண்டையை கழுவி இந்த கொலையெல்லாம் பண்ண தனக்கு உதவி செய்ய வச்சிருக்கா. அடுத்து இந்த சம்பவத்துல அநியாயமா உயிரை விட்டு அந்த சின்ன பசங்களோட பழி வாங்குற வெறியை யூஸ் பண்ணி சச்சிகோ இந்த ஸ்கூலையே ஒரு சாபம் முடிச்ச நரகமா மாத்தி இதுக்குள்ள வந்து மாற்ற ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி கொண்டுகிட்டு இருக்கா. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இப்படி ஒரு அமானுஷமான சாபம் முடிச்ச ஸ்கூல் இருக்குங்கிற விஷயத்தை பல வருஷமா கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி கிபிங்கிற பேய் கதை எழுதுற புக் ரைட்டர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, மேற்கொண்டு இந்த ஸ்கூலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குள்ள போனா மட்டும்தான் முடியும்னு அவரோட அசிஸ்டன்ட் அந்த நாகோங்கிற பொண்ணும் சச்சிகோ எவர் ஆஃப்டர் சடங்க பண்ணி எவனே ஆஸ்டர் ஸ்கூலுக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா பாவம், இங்க மறைஞ்சிருக்க உண்மை என்ன, எதனால இந்த இடத்துல இவ்வளவு கொடூரமான சம்பவங்கள் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் இந்த ஸ்கூலோட சாபத்துக்கு பலியாகி தங்களோட உயிரை விட்டாங்க. நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போக ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா அந்த சச்சிகாவை கண்டுபிடிச்சு அவளோட கோபத்தை போக்கி இங்க இருக்க மத்த அவங்க கிட்ட அவ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க வைக்கிறது மட்டும்தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க வந்து மாற்றவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க திரும்பவும் தங்களோட உண்மையான உலகத்துக்கு போகணும்னா கண்டிப்பா அவங்க கிட்ட சச்சிகா எவர் ஆஃப்டர் சடங்க பண்ணப்ப கிடைச்ச பேப்பர் துண்டு இருந்தே ஆகணும்னு சொல்றா. இவ சொன்னதெல்லாம் கேட்டதும் நயமியாவை பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு செக் பண்ணி பார்த்தா இவளோட அந்த பேப்பர் துண்டை காணோம். நானும் யோசிக்கும் ஏற்கனவே இந்த 3 ஆவிகளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அவங்களோட ஆத்மாவெல்லாம் சாந்தியிட வச்சுட்டோம். பேலன்ஸ் பிரச்சனையா இருக்குது சச்சிகா மட்டும்தான். அவளையும் எப்படியாச்சும் சமாளிச்சிட்டனா போதும், நம்ம எல்லாம் இங்க இருந்து தப்பிச்சிடலாம். ஏற்கனவே நம்ம குரூப்ல யூகா, சைக்கோ, யோசிகி, சகுதரன்னு 4 பேர் இறந்து போயிட்டாங்க. மையவும் கிளாஸ் டீச்சரும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க 2 பேரும் உங்களோட பேப்பர் துண்டை பத்திரமா தானே வச்சிருக்கீங்கன்னு கேட்க, ரைட்டு, இனிமே இங்க நின்னு சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் டைம் இல்ல. உடனே போய் சச்சிகோ தேடலான்னு ஆளுங்க ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிடுறாங்க. நான் சந்தேகப்படுறது சரினா அந்த நாகோ தான் வேணும்னு அதிகமான அப்பாவி மக்கள் இங்க வந்து சாகட்டும்னு சச்சிகோ எவர் ஆஃப்டர் சடங்க பண்ணா ஹெவன்லி ஆர்ட்ஸ் ஸ்கூலுக்குள்ள வந்து மாட்டிக்கோங்கிற உண்மையை மறைச்சு இது ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் ரிச்சுவல் தான் தன்னோட பிளாக்ல தப்பான தகவல் எழுதி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா நாகோவை இந்த மாதிரி கீழ்த்தரமான கேவலமான வேலையெல்லாம் பார்த்தான்னு தெரியலையே. சரி, அது அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஸ்கூலை சுத்தி தேடி நாகோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சிடறா. ஏய் நாகோ, நீ வேணும்னு தானே சச்சிகோ எவர் ஆஃப்டர் சடங்க பத்தி தப்பான இன்ஃபர்மேஷன் உன்னோட பிளாக்ல எழுதி எங்களையும் எங்களை மாதிரி ஏகப்பட்ட பேரையும் தேவையே இல்லாம இங்க கொண்டு வந்து மாட்டி விட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்கான்னு கேட்க, ஏய் மெண்டல், எதுக்கடி சிரிக்கிற? நீ பண்ண வேலையால எத்தனை உயிர் அநியாயமா போச்சுன்னு உனக்கு தெரியுமா? அந்த சச்சிகோ சாபத்தை அதிக அளவுல மக்கள் மத்தியில பரப்பி பல பேரை கொன்னதே நீ தானடி. சும்மா கத்திட்டு இருக்காம வாய முடுறி. இதெல்லாம் என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னைய மாதிரி நெட்ல எவன் என்னத்தை சொன்னாலும் அதெல்லாம் கொஞ்சம் கூட சந்தேகப்பட்டு கேள்வியே கேட்காம எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்புற அறிவில்லாத ஆட்டு மந்தையெல்லாம் இருந்தா என்ன, செத்தா என்ன? நான் என்னோட கிபிகி சார சந்தோஷமா வச்சுக்க என்ன வேணா செய்வேன், இன்னும் எத்தனை பேரை வேணா கொல்லுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மெண்டல் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடறா. அடியே நாகோ, நாங்க வேணும்னா அறிவில்லாத ஆட்டு மந்தையா இருக்கலாம், ஆனா நீ தான் செத்தப்ப என்ன நடந்துச்சுன்னு கூட ஞாபகம் இல்லாத தற்குறி. நீ எதை பத்தி பேசுற? நான் செத்தப்ப அப்படி என்ன நடந்துச்சு? இவ்வளவு நேரம் நீ என்னோட கிபிகி சாருக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு சொன்னியே, அந்தால கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னதே நீ தான். உன்னோட சுயநலத்தால நீ பண்ண எந்த ஒரு கேவலமான வேலையும் அந்த சாருக்கு துளியல கூட சந்தோஷத்தை தராதுன்னு சொல்றா. இப்ப இந்த நாகோட ஆவிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதும் நம்ம சாரை நாம தான் கொன்னோமா, இது கூட தெரியாம இவ்வளவு நாள ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்திருக்கோமே பயங்கர டிப்ரெஸ்ட் ஆகி குற்ற உணர்ச்சியை தாங்கவே முடியாம கருப்பு கருப்பா கண்ட கருமத்தையே வாந்தி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல மொத்தமா இந்த ரூம்ல இருந்து முழுசா காணாம போயிடுறா. இந்த ஸ்கூலோட சாபம் நாகாவை இந்த அளவுக்கு கொடூரமானவள மாத்திருச்சேன்னு ஐயமி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த ரூம் ஓரத்துல கிடக்கிற டைரி ஒண்ணு இவரோட கண்ணுல சிக்குது. இப்ப அடுத்து நம்ம சத்தோஷி நயமியை காட்ட இவங்க 2 பேரும் இந்த இடத்துல இதுவரை யாரும் செக் பண்ணி பார்க்காத ரூமை கண்டுபிடிக்கிறாங்க. நயமி, இந்த ரூம்குள்ள கண்டிப்பா நம்ம தேடிக்கிட்டு இருக்க பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன், வா உள்ள போய் பார்க்கலாம்னு கூப்பிட அவ தன்னோட சடங்கு பேப்பர் காணாம போயிட்டதால இங்க இருக்க மொத்த டெட் பாடியில ஏதாச்சும் பேப்பர் கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. நயமி, என்னாச்சு உனக்கு? என்னத்தை தேடிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த பொண்ணோட ட்ரெஸ் நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரியே இருந்துச்சா, அதான் இவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோன்னு சும்மா செக் பண்ணி பார்த்தேன். சரி வா நம்ம அந்த ரூம்குள்ள போலான்னு உள்ள போக என்னோட வாழ்க்கை நான் வாழ காரணம் என்னோட பெருமை எல்லாமே சச்சிகோ தான் யாரோ ஒரு பொம்பளை பேசுற மாதிரி சத்தம் கேக்குது. யார் அது உள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான்னு சத்தம் வந்த பக்கமா போய் பார்க்க இங்க ஒரு பேனா ஆளே இல்லாம அந்த இடத்துல கடந்த காலத்துல இந்த ஸ்கூல்ல நடந்த யாருக்கு தெரியாத சில சம்பவங்களை டைரியில கதை எழுதிட்டு இருக்கு. அடேங்க அப்பா, இந்த ஸ்கூலுக்குள்ள இன்னும் என்னென்ன மர்மமெல்லாம் இருக்குன்னு தெரியலையான்னு அந்த டைரி எடுத்து படிச்சு பார்க்க அதுல ஜூலை 19 1953 இதுதான் நான் செத்து போன நாள். நீ பண்ண காரியத்தை என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. பார்ட்
1 ஸ்டார்டிங்ல நம்ம அயுமி ஒரு டீச்சர் மழை காலத்துல படிக்கட்டுல இருந்து தவறி கீழ விழுந்து கழுத்துல உடைஞ்சு இறந்து போயிட்டாங்கன்னு பேய் கதை ஒன்று சொல்லியிருப்பாள்ல. அந்த கதையில வந்து டீச்சரோட பேய் திடீர்னு இந்த இடத்துக்கு வந்து நின்னுகிட்டு இருக்கு. இதுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதாதுன்னு இந்த ரூம் ஃபுல்லா நிலநடுக்கம் வந்த மாதிரி பயங்கரமா கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிருது. ரைட்டு, இதுக்கு மேல இங்கே நின்னுகிட்டு இருந்தா நம்ம ஜோலி முடிஞ்சு போகணும். இந்த 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்து வேற ஒரு சேஃபான இடத்துக்கு போய் அந்த டைரியில இருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு சச்சிகாவோட 7வது பர்த்டே. அதனால நாங்க ஸ்கூல் முடிஞ்சது வெளியே போய் சாப்பிடலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அவளுக்கு நான் கிஃப்ட்டா வாங்கி வச்சிருக்க பூனைக்குட்டி பொம்மை ரொம்பவே பிடிக்கும்னு நம்புறேன். அன்னைக்கு ஸ்கூல் முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இருக்க ஃபைலை எடுத்துட்டு வரதுக்காக 3வது ஃப்ளோருக்கு போயிருந்தேன். திடீர்னு அந்த இடத்துக்கு எங்க ஸ்கூலோட பிரின்சிபல் வந்தாரு. அட என்னடா இது, அடுத்த 2 பக்கம் ரத்தத்தால ஒட்டிக்கிட்டு இருக்கு. சரி, அதை நம்ம அப்புறமா படிச்சுக்கலாம். இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்க பக்கத்தை படிக்கலாம். சச்சிகோ தான் என்னோட சந்தோஷம் பெருமை ரெண்டுமே. அவ எனக்காக என்ன வேணும்னா பண்ணுவா. நான் செத்து போய் இந்த ஸ்கூலுக்குள்ள தனியா இருக்கிறதுனால எனக்கு துணையா இருக்கட்டும்னு ஏகப்பட்ட மக்கள் அவ கொலை பண்ணா. முதல்ல அவ சில சின்ன பசங்களை கொன்னு அவங்களோட ஆத்மாவை என்கிட்ட அனுப்பி வச்சா. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து ஏகப்பட்ட ஆவிங்க இங்க வந்துகிட்டே இருக்குங்க. ஆனா இது எதுவுமே எனக்கு துளியளவு கூட சந்தோஷத்தை கொடுக்கவே இல்ல. இந்த இடம், இந்த ஸ்கூல் இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த நரகமும் இதுல இருக்க சாபமும் ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒண்ணு. இங்க வந்து சாகுறவங்க யாரா இருந்தாலும் அவங்க உண்மையான உலகத்துல வாழ்ந்தாங்கிறதுக்கான சின்ன சோடு கூட இல்லாம அவங்களோட அடையாளம் மொத்தமா அழிஞ்சு போயிடும். இதனால இப்படி ஒருத்தன் இந்த பூமியில வாழ்ந்தாங்கிறத அவனோட குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகமும் மறந்து போயிடும். அது போக இங்க சாகுறவங்களுக்கு சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. கடைசி வர காலகாலத்துக்கும் அழிவே இல்லாத அர்த்தமற்ற ஆவியா சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த டைரியில எழுதியிருக்கதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதை கண்டிப்பா அந்த சச்சிகோட அம்மா தான் எழுதியிருக்கணும்னு சத்தோஷி சொல்றான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கழுத்தெலும்பு உடைஞ்ச டீச்சர் தான் சச்சிகோட அம்மா. சரி, இங்க நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து அந்த பிரின்சிபலோட ரூமுக்கு போய் வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த இடத்தை விட்டு வெளியே வர மேல இருந்து யாரோ கத்திக்கிட்டே கீழே வர மாதிரி சத்தம் கேக்குது. இந்த ஆளுதான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல். மொட்டை மாடியில இருந்து சாகிறதுக்காக கீழே குதிச்சிட்டாரு போல. அடுத்து இவங்க 2 பேரும் அந்த பிரின்சிபலோட ஆபீஸ்க்கு போய் பார்க்க இந்த இடம் ஃபுல்லா அருந்ததி சந்திரமுகி படத்துலலாம் வர மாதிரி ஏகப்பட்ட மந்திரிச்ச தாயத்துங்களா இருக்கு. நயோமி, அங்க பாரு, ஒரு பாக்ஸை சுத்தி நிறைய தாயத்தை வச்சு சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள முக்கியமான ஏதாச்சும் ஒண்ணு இருக்கு போலன்னு அதை ஓபன் பண்ணி பார்க்க அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு பையன் துருப்பிடிச்ச கத்திரிக்கோளும் இருக்கு. என்னடா இது, ஒரு சாதாரண கத்திரிக்கோளை இவ்வளவு ரகசியமா எதுக்கு மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியலைன்னு அதை கையில எடுக்க அந்த பாக்ஸுக்குள்ள அந்த கத்திரிக்கோளை சத்தோஷி வெளியே எடுத்ததும் அது இவனுக்கு கடந்த காலத்துல இந்த இடத்துல நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை காட்சியா காட்ட ஆரம்பிக்குது. அதுல இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் யாருக்கும் தெரியாம ரகசியமா பேஸ்மெண்ட்ல மறைச்சு வச்சிருக்க சச்சிகோட டெட் பாடியை பார்த்து பயத்திலயும் பதட்டத்திலயும் புலம்பிக்கிட்டு இருக்காரு. உன்னால எனக்கு நிம்மதியே இல்ல. தினமும் என்னோட கனவுல வந்து என்னை சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்க. நீ இன்னும் சாகவே இல்ல. செத்த மாதிரி நடிச்சு இவ்வளவு நாளா என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட்டா நீ பார்த்ததெல்லாம் எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவ. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதை சரி பண்ண என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சச்சிகோ டெட் பாடியில இருந்து நாக்க கத்திரிக்கோளை வச்சு தனியா வெட்டி எடுத்துறாரு. ஏய் குட்டி சாத்தான், உன்னை என்னோட கனவுல வர விடாம பண்ண இன்னும் எத்தனை தடவை வேணாலும் நான் உன்னை கொள்ள தயாரா இருக்கேன்னு அவ டெட் பாடி கூடவே இவரோட அம்மா பர்த்டே கிஃப்டா வாங்கி வச்சிருந்த பூனை பொம்மையும் சேர்த்து புதைச்சிடுறாரு. ஏய் என்னடாச்சு உனக்கு, திடீர்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க? நான் இப்ப இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் சச்சிகாவோட டெட் பாடியை பேஸ்மெண்ட்ல வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்ததா என் கண்ணத்துல நடந்த மாதிரி பார்த்தேன். இந்த பையில கூட அவளோட வெட்டப்பட்ட நாக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்தோஷி அதிர்ச்சியில டைரியை கீழே போட்டப்ப அதுல இவங்க ரத்தத்தால ஒட்டிக்கிட்டு இருக்கேன்னு சில பக்கத்தை படிக்காம இருப்பாங்கல்ல, அது பிரிஞ்சு தனியா வந்துருது. இதுல அந்த டீச்சர் நான் டாக்குமெண்ட் எடுக்க 3வது ஃப்ளோருக்கு போனப்ப எங்க ஸ்கூல் பிரின்சிபல் அந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லிருப்பாங்கல்ல, கரெக்டா அங்க இருந்து ஆரம்பிக்குது. அந்த பிரின்சிபல் முதல்ல கொஞ்ச நேரம் நல்லா தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு எனக்கு பின்னால வந்து கையை பிடிச்சி இழுத்து என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. இப்போ இந்த இடம் பூகம்பம் வந்த மாதிரி பயங்கரமா நடுங்க. இங்க ஒரு ஓரத்துல அந்த பிரின்சிபல் மறைச்சு வச்சிருந்த பேஸ்மெண்ட்டுக்கு போற ரகசிய பாதை ஓபன் ஆகிடுது. சரி, இந்த டைரி அப்புறமா படிச்சுக்கலாம். முதல்ல கீழே என்ன இருக்குன்னு பார்த்தலாம்னு பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்க்க இந்த இடத்துல ரகசியம் ஒரு பெரிய ரூமே இருக்கு. எதுக்குடா ஸ்கூலுக்கு அடியில எப்படி ஒரு ரூமை கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியலையேன்னு குழப்பத்துல இருக்க யாரும் இங்க வர மாதிரி சத்தம் கேக்குது. இதனால இவங்க 2 பேர் பயத்துல அந்த டேபிள் கடியில போய் ஒளிஞ்சுக்க இந்த இடத்துக்கு நம்ம யோசிக்க கொண்ட மனநலம் பாதிக்கப்பட்ட டீச்சரோட போய் சைக்கோவோட பாடியை தூக்கிட்டு வருது. நம்ம ஃப்ரெண்டை வச்சு இருந்தாலும் என்னடா பண்ண போறான்னு அதிர்ச்சியில இருக்க இவங்க கண்ணு முன்னாடி அவளோட நாக்கை கட் பண்ணி எடுத்து அதை பக்கத்துல இருந்த பக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு திரும்பவும் பாடியை மட்டும் தரத்தரன்னு எழுதிட்டு போயிருது. இதனால நயோமி எமோஷனலா இந்த ஸ்கூலோட சாபத்தால பாதிக்கப்பட்டு சுத்தமா செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாம சைக்கோன்னு கத்திக்கிட்டே அந்த பேய் போன பக்கமா எவ்வளவு ஓடி போயிடுறா. நயோமி இரு, அவசரப்படாதுன்னு சத்தோஷி அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாலே போய் நயோமியை தடுத்துலாம் ட்ரை பண்றான். ஆனா இவன் பாரத்துக்குள்ளே அவளை ஆள காணோம். அடுத்து அயுமியை கட்ட அவ தனக்கு கிடைச்ச டைரியை படிச்சு சச்சிகா அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு அவங்க இறந்து போன அன்னைக்கு தான் சச்சிகாவும் மர்மமான முறையில காணாம போயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறா. இந்த ஸ்கூலுக்குள்ள என்னதான் நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா புதுசா பல கேள்விங்க உருவாகிட்டே இருக்கிற வெறுப்போட அந்த ரூமை விட்டு வெளியே வர அந்த பக்கமா சச்சிகோட ஆவி சைலண்டா போயிட்டு இருக்கு. உடனே இவள அது பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக சச்சிகோ ட்ரெஸ் கலர் ரெட்ல இருந்து ஒயிட்டா மாறிடுது. நம்ம அயுமி பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு கொஞ்சம் அசால்ட்டா இருக்க அந்த கேப்ல சச்சிகா வேற பக்கமா புகுந்து ஓடிடுறா. என்னடா இது, ஒரே செகண்ட்ல இவ எங்கிட்டு போனான்னு தெரியலையே. சரி, இந்த பக்கமா போய் பாப்போன்னு கால் போன திசையில பொறுமையா நடந்து போயிட்டு இருக்க இங்க வச்சு ரொம்ப நேரமா காணாம போயிருந்த உங்களோட கிளாஸ் டீச்சரை பாக்குறா. இப்ப அவங்க கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் இவங்களோட ஃப்ரெண்டு மையும் இறந்து போயிட்டான்னு அயுமிக்கு தெரியுது. நான் தான் உங்க எல்லாரையும் அந்த சச்சிகோ எவராவற்ற சடங்கை பண்ண வச்சேன். அதனாலதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம்
இதெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்டேன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. ஐயுமி, நீ அதை நினைச்சலாம் ஒன்னும் கவலைப்படாத. அது தெரியாம நடந்த ஒரு மிஸ்டேக். இப்போ நீ பேசுறத வச்சே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேல உனக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குங்கிறது எனக்கு புரியுதுன்னு சொல்ல திரும்பவும் இந்த இடம் பூகம்பம் வந்து பயங்கரமா அதிர ஆரம்பிச்சிருது. இப்ப வந்த பூகம்பத்தால ஒரு மரப்பலகை டீச்சர் மண்டையில விழுந்து தலை துண்டாகி ஸ்பாட்லயே அவங்க இறந்து போயிடுறாங்க. இது என்னடா கொடுமையா இருக்குன்னு அதிர்ச்சியில இருக்க இவ உட்கார்ந்திருக்க தரையும் பொளந்து ஐயமி அதுக்குள்ள விழுந்துடுறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவ கண்ணு முழிச்சு பாக்கும்போது ரூம் ஃபுல்லா ரத்தமாவும் டெட் பாடியாவும் இருக்க இடத்துல இருக்கா. கரெக்டா இந்த இடத்துக்கு நயமையை தேடி சுத்திக்கிட்டு இருந்தா சத்தோசியும் வந்துடுறான். நீ என்ன சொல்ற? நம்ம கிளாஸ் டீச்சர் மையோ அவங்க 2 பேருமே செத்து போயிட்டாங்களா? இங்க என்னது நடக்குதுன்னு செம்ம கடுப்புல கத்திக்கிட்டு இருக்க இந்த இடத்துக்கு ஐயமிக்கு ஹெல்ப் பண்ற அந்த குட்டி பொண்ணோட ஆவி வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் இல்ல, சீக்கிரமா சச்சிகாவை கண்டுபிடிச்சு இங்க இருக்க பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்லுது. ஏமா குழந்தை, எங்க கூட இருந்த நயமிங்கிற பொண்ணை காணோம், அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க அவங்க இப்ப ஒரு விசாரணையில இருக்காங்கன்னு சொல்றா. எது விசாரணையா? ஆமா விசாரணை தான். இந்த ஸ்கூல்ல இருக்க சாபம் ஏற்கனவே அவங்கள பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதே நிலைமையில அந்த பொண்ணால உண்மையான உலகத்துக்கு திரும்பி போக முடியாது. ஒருவேளை அவங்க அந்த விசாரணையில ஜெயிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. அந்த விசாரணையை நயமை பாத்துக்குவாங்க. நீங்க 2 பேரும் போய் சச்சிகாவை தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்றா. சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நான் பதில் சொல்றேன். இப்ப நம்மளோட சடங்கு பேப்பர் தொலைஞ்சு போச்சுன்னா வேற ஒரு ஆளோட யூஸ் பண்ணி எங்கேயாவது தப்பிக்க முடியுமா? ஒருவேளை நம்ம அப்படி வேற ஒருத்தரோட யூஸ் பண்ணா என்ன நடக்கும்னு கேட்க எனக்கு இத பத்தின டீடைல்ஸ் சரியா தெரியலையேன்னு சொல்றா. அடுத்த சீன்ல விசாரணையில இருக்க நயமிய கட்ட இங்க இருக்க சாபம் எவ்வளவு எமோஷனலா வீக்காக்க டிவில இவ தான் சைக்காவை கண்ட்ரோல இழந்து கொலை பண்ணிட்டாங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு. இத பார்த்ததுமே இவளுக்கு மண்டை குழம்பி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இதனால அடுத்து என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம கன்ஃபியூஷன்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க சைக்கோட ஆவி இவளோட போனுக்கு நடந்து முடிஞ்சதை நினைச்சு உன்னையவே நீ தண்டிச்சுக்காத, நான் ஏற்கனவே உன்னை மன்னிச்சிட்டேன், நீ எதை பத்தியும் கவலையப்படாத, இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கணும் மெசேஜ் அனுப்புது. இத பார்த்ததுமே இவ உன்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம்னு சொல்றா. இப்ப திரும்பவும் ஐயோமி சத்தோசியை காட்ட இவங்க 2 பேரும் பேஸ்மெண்ட் ஃபுல்லா தேடி ஒரு வழியா சச்சிகாவோட டெட் பாடி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. சச்சிகோ, ஒரே ஒரு நிமிஷம் நாங்க சொல்றத பொறுமையா கேளு. நீ பேசுறதெல்லாம் கேட்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல, அதனால பேசாம செத்துருன்னு சத்தோசியை கொல்ல வர. இப்போ இந்த இடத்துக்கு சச்சிகோ மாதிரியே ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்க இன்னொரு ஆவி வருது. இதுவும் சச்சிகோ தான். என்ன நல்லது கெட்டதுன்னு 2 உருவமா பிரிஞ்சிருக்கா, அவ்வளவுதான். இங்க பாரு, அந்த கொலைகாரன் வாங்கிட்டு வந்து எதை திருடுனாங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதை திருப்பி வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி மத்தவங்க எல்லாம் காயப்படுத்துறது நிறுத்துன்னு சொல்ல கொலையா திருட்டா நீ எதை பத்தி பேசுறனே எனக்கு தெரியலையே. ஏய், நான் சொல்றத ஒழுங்கா கேட்டு தொலை, இல்லனா கடைசி வரை உன்னோட ஆத்மாவை இந்த சாபத்துல இருந்து காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்ல. அட நீ பாட்டுக்கு எதையாச்சும் உளறிக்கிட்டு நான் உன்னை அடிச்சு புழக்கிறேன்னு தன்னோட பவரை யூஸ் பண்ணி உன்னை தூக்கி வீசிடுறா. நானும் உன்னை வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், சும்மா நொய்யின்னு வாய மூடாம எதையாச்சும் கத்திக்கிட்டே இருக்க. அதனால இப்ப உன்னை கொன்னு அந்த சத்தத்தை நிறுத்துறம்பான்னு கத்திரிக்கோளால குத்த வர இந்த இடத்துக்கு விசாரணையில இருந்து தப்பிச்சு வந்த நயமே வந்துடுறா. எங்களுக்கு உன்னை பத்தின எல்லா உண்மையும் தெரியும். இந்த இடத்துல முதல்ல பாதிக்கப்பட்ட அப்பாவிகளே நீயும் உன்னோட அம்மாவை தான் சொல்ல. இவ்வளவு நேரம் கொலைவெறி பிடிச்சி சுத்திக்கிட்டு இருந்த சச்சிகோட அவி சட்டு அமைதியாகிடுறா. இப்பதான் இவ்வளவு பிரச்சனை எங்க இருந்து எதனால ஆரம்பிச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சச்சிகோட அம்மா இதே ஹெவன்லி ஸ்கூல்ல தான் டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஒரு நாள் முக்கியமான ஃபைல் ஒன்று எடுக்க ஸ்கூலோட 3வது ஃப்ளோருக்கு போக திடீர்னு அங்க வந்த பிரின்சிபல் இந்த டீச்சர் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்காரு. அப்ப இவங்க 2 பேருக்கு நடந்த சண்டையில படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து, இன்னும் தெளிவா சொல்லணும்னா அந்த பிரின்சிபல் பிடிச்சி தள்ளி விட்டதால படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து கழுத்தெலும்பு உடஞ்சு ஸ்பாட்லயே சச்சிகோட அம்மா இறந்து போயிருக்காங்க. இதையெல்லாம் குட்டி போனா இருந்தா சச்சிகா வேற நேர்ல பாத்துறா. இதனால இவளை உயிரோட விட்டா பாத்ததெல்லாம் வெளியே போய் சொல்லிடுவாளோன்னு பயந்து அந்த அரைக்க சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம சச்சிகாவை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு துட்டிக்க கொண்டிருக்கான். இதனால சச்சிகோ சாகும்போது அம்மா இறந்து போயிட்டாங்களேங்கிற சோகம், அவங்கள ஒருத்தன் அநியாயமா கொண்டுட்டானேங்கிற கோபம், நம்மளையும் கொல்ல பாக்குறானேங்கிற பயம், தன்னை காப்பாத்த யாராச்சும் வருவாங்களாங்கிற ஏக்கம், இதுல இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாதங்கிற தவிப்புன்னு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே பல வகையான சித்திரவதை அனுபவிச்சுதான் செத்துருக்கா. அடுத்து அந்த பிரின்சிபல் நம்ம பண்ண தப்பெல்லாம் வெளியே தெரிஞ்சிடவே கூடாதுங்கிறதுக்காக அந்த டீச்சர் படிக்கட்டுல இருந்து தவறிதான் விழுந்து இறந்து போயிட்டாங்க. இது சாதாரண ஆக்சிடென்ட் தானோ, அது போக அவங்களோட 7 வயசு குட்டி பொண்ணு சச்சிகாவும் காணாம போயிட்டான்னு ஊரு முழுக்க பொய்ய பரப்பி அதை உண்மணி எல்லாரையும் நம்ப வச்சிருக்கான். எங்களை கொன்னதே பெரிய தப்பு, மன்னிக்க முடியாத பாவம். இதுல நடந்த உண்மையெல்லாம் மறைச்சு நீ தண்டனை அனுபவிக்காம தப்புச்சலான்னு பாக்குறியா? உன்னை எவனும் தண்டிக்க வேணாம், நானே களத்துல இறங்குறேன்டான்னு தான் இந்த சச்சிகோ பயங்கர பவர்ஃபுல்லான பேயா மாறி அந்த பிரின்சிபலோட பையன் மனசை தன்னோட சாபத்தால கண்ட்ரோல் பண்ணி 3 பசங்களை கொல்ல வச்சு இந்த ஸ்கூலை இழுத்து மூட வச்சிருக்கா. அது போக டெய்லி அந்த பிரின்சிபலோட கனவுகளை புகுந்து அந்த ஆளு மன நிம்மதியை கெடுத்து பைத்தியம் பிடிக்க வச்சு கடைசியில அந்த ஆளு ஸ்கூல் மாடியில இருந்து கீழே குச்சி சாகுற அளவுக்கு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கா. அதுக்கப்புறமா இவளுக்கு பழி வாங்குற எண்ணம் கொஞ்சம் கூட குறையாததால அப்பாவி மக்களை கடத்திட்டு வந்து பல வருஷமா இந்த ஸ்கூல்ல அடைச்சு வச்சு அநியாயமா சாடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இப்ப வெட்டப்பட்ட நாக்கை இவளோட அம்மா இவளுக்காக வாங்கி வச்சிருந்த கிஃப்டையும் சச்சிகோ கிட்டே கொடுக்க அதை அவ வாங்கிக்கிட்டு இவ்வளவு நாளா தான் பண்ண தப்புக்கெல்லாம் மனசு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அந்த கெட்ட சச்சிகாவோட ஒன்னா சேர்ந்து ஆத்மா அமைதியாகி இந்த இடத்தை விட்டு மறைஞ்சிடறா. சச்சிகாவோட ஆத்மா இந்த ஸ்கூலை விட்டு போனதும் இதோட பவர் பயங்கரமா வீக் ஆகி மொத்த இடமா அதிர ஆரம்பிச்சிருது. இப்ப இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க போனோட ஆவி வந்து சீக்கிரமா எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க, இந்த ஸ்கூலை இவ்வளவு நாளா கட்டுப்பாட்டுல வச்சிருந்த சக்தி இல்லாம போயிட்டதால இது கூட சீக்கிரமே மொத்தமா அழிஞ்சு மண்ணோட மண்ணா மாற போகுதுன்னு சொல்றா. இதுதான் நம்ம இங்க தப்பிச்சு போக கடைசி சான்ஸ், வாங்க சீக்கிரமா இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போய் நம்மளோட உண்மையான உலகத்துக்கு திரும்பி போற சடங்க பண்ணலாம்.
இவங்க 3 பேரும் செம்ம ஸ்பீடா அரக்க பறக்க ஸ்கூல் வாசலுக்கு ஓடி வந்துடுறாங்க. இப்ப நயமி தான் வேற ஒரு பொண்ணோட டெட் பாடில இருந்து எடுத்த சடங்கு பேப்பர இது வேலை செய்யுமா இல்லையான்னு தெரியலையேன்னு சந்தேகத்தோட பாத்துக்கிட்டு இருக்கா. நயோமி, இது உன்னோட பேப்பர் இல்லன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அத ஒரு டெட் பாடில இருந்து எடுத்தத பார்த்தேன். நம்ம கூட இந்த இடத்துக்கு வராத வேற ஒரு ஆளோட சடங்கு பேப்பரை யூஸ் பண்ணா என்ன மாதிரியான பின்விளைவுகள் வரும்னு யாருக்கும் தெரியாது. அதனால நீ என்னோட பேப்பரை யூஸ் பண்ணுன்னு சொல்றான். ஏய், இத என்கிட்ட குடுத்துட்டு நீ என்னடா பண்ண போற? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்கிட்ட யூகாவோட பேப்பர் இருக்கு. அவ எப்பவும் எதையும் பத்திரமாவே வச்சுக்க மாட்டா. அதனால அவளோட பேப்பரை நான் தான் எடுத்து வச்சிருந்தேன். நான் இத யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். சரியா, சும்மா நின்னு பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும். வாங்க ஒண்ணா சேர்ந்து இந்த சடங்க முடிச்சிட்டு இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு நம்மளோட வீட்டுக்கு போலான்னு 3 பேரும் கையை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு இவங்க கிட்ட இருக்க பேப்பரை பக்கத்து பக்கத்துல வச்சு சச்சிக்கோ நாங்க உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு எங்களை திரும்பி போக விடுன்னு சொல்ல டக்குனு இவங்கள சுத்தி ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் மாரி உருவாகி, இந்த 3 பேரும் ஹெவலியாஸ் ஸ்கூல்ல இருந்து உண்மையான உலகத்துக்கு கூட்டு போயிருது. இவங்க நெனச்ச மாரியே அந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. ஆனா அத நெனச்சு அய்யுமியும் நயோமியும் சந்தோஷப்படாம, பித்து புடிச்ச மாரி எதுவும் பேசாம பயங்கர ஷாக்ல அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. என்னடான்னு பார்த்தா, இந்த இடத்துக்கு முழுசா உயிரோட பத்திரமா திரும்பி வந்திருக்கிறது நயோமியும் அய்யுமியும் மட்டும்தான். நம்ம சத்தோஷி அந்த ஸ்கூலுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு வெளிய வர முடியாம உடம்பு நசுங்கி ஸ்பாட்லயே இறந்து போயிட்டான். அங்க இருந்து ரிட்டர்ன் வரும்போது இவங்க 2 பேரும் சத்தோஷியோட கையை இறுக்கமா புடிச்சிருந்ததால அவனோட கை மட்டும் தான் தனியா இவங்க கையோட துண்டா பிரிஞ்சு வந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்? இங்க என்ன நடந்துச்சு? எதனால நம்ம சத்தோஷி மட்டும் திரும்ப வர முடியாம இறந்து போனான்னு உங்களுக்கு புரியலனா தெளிவா சொல்றேன் கேளுங்க. நயோமி தன்னோட சடங்கு பேப்பரை தொலைச்சிட்டு என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருந்தப்ப சத்தோஷி தன்னோட பேப்பரை கொடுத்து தாங்கிட்ட யூகாவோட பேப்பர் இருக்குன்னு சொல்லியிருப்பான். ஆனா அது ஒரு பொய். இவன் கிட்ட யூகாவோட பேப்பரே கிடையாது. பார்ட் 4ல வேற ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்டோட டைரியை கீழ கிடந்து எடுத்திருப்பான்ல, இது அதுல இருந்த பேப்பர் தான். இப்ப நயோமி வேற ஆள் பேப்பரை யூஸ் பண்ணா அவளோட உயிருக்கு ஆபத்து வரலான்னு பயந்து அவளுக்கு தன்னோட பேப்பரை கொடுத்துட்டு சத்தோஷி தன்னோட ஃப்ரெண்டுக்காக வேற ஆளோட பேப்பரை இவன் யூஸ் பண்ணி பயங்கரமான ரிஸ்க் எடுத்து இப்ப அந்த ஸ்கூலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டான். இந்த இடத்துல காப்ஸ் பார்ட்டி அனிமேவோட லாஸ்ட் எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த அனிமேவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டர் யாரு? சுத்தமா பிடிக்காத கேரக்டர் யாருங்கிறது எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வாரம் அடுத்த புது வீடியோல மீட் பண்றேன்.